கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த காலை வேளையிலே நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ சமாதானம், தேவ கிருபை இந்த நாட்களிலே நிறைப்பதாக. இன்றைய நாளிலும் 26ஆம் தேதி ஜூன் மாதம் 2025ஆம் ஆண்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் சங்கீதம் 118வது வசனத்திலே 6வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மனுஷரையே நம்பி இந்த நாட்களிலே கடந்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் கூட இந்த மனுஷன் எனக்கு அதை செய்வான் இதை செய்வான் என்று சொல்லி இந்த நாட்களிலே மனுஷனையே நம்புகிறார்கள். ஆனால் நாங்கள் அப்படியாக மனுஷனையே நம்பி வாழ்வதை விட சற்று ஒரு 5 நிமிஷம் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து, யெகோவா தேவனே, நீர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளும், என் இரட்சகராகிய இயேசு ராஜாவே, நீர் எல்லாவற்றையும் நீர் எனக்காக செய்து முடித்தீரே என்று சொல்லி இந்த நாட்களிலே அவருடைய பாத தண்டையிலே நாங்கள் அமர்ந்திருப்போமா இருந்தால், கர்த்தர் இந்த நாட்களிலே நம்முடைய தேவைகளை சந்திக்க இந்த நாட்களிலே வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தத்தினூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வேத பகுதியிலே பாருங்கள், சொல்லப்படுகிற காரியம், கர்த்தரை துதித்து அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி, அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியாக தேவனை துதித்து கொண்டு வருகிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற நெருக்கங்கள், துன்பங்கள், இப்படியான காரியத்தின் நிமித்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே கர்த்தர் அந்த சத்தத்திற்கு கட்டாயம் செவி கொடுப்பார். ஆனால் மனுஷன் அப்படி அல்ல. நீங்கள் அவனை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே அவன் உங்களுக்கு செவி கொடுக்கிறது இந்த நாட்களே தனக்கு இஷ்டமான நேரத்திலே தான் அந்த காரியத்தை செய்வான். அது மட்டுமல்ல, நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்காக அந்த நாட்களே அந்த மனுஷனையே நம்பி இந்த நாட்களிலே அவனுடைய சமூகத்திலே நீங்கள் போய் அந்த தேவைகள் உங்களுக்கு நிறைவேறும்படியாக காத்திருக்கிற வேளையிலே கடைசியாக வந்து இந்த நாட்களிலே அந்த காரியம் சரிவராதென்று சொல்லி இந்த நாட்களிலே முடித்து விடுவார்கள். இது மனுஷனுடைய வாழ்க்கையும் மனுஷனுடைய காரியமாக இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றாயிருப்பதே நல்லது, பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்று இருப்பதே நலம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நாங்கள் மனுஷனை நம்பி சீவிக்கிற அந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு ஜீவனுள்ள தேவனாகிய நம்முடைய சிருஷ்டிகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இந்த நாட்களிலே நம்பி நடப்போமா இருந்தால், அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்த நாட்களை உங்களை நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்படியாக மனுஷனுக்கு பின்பாக மனுஷன் அந்த காரியத்தை செய்வான் இந்த காரியத்தை செய்வான் என்று நம்பிக்கொண்டிருந்த வாழ்க்கையை இந்த நாட்களை விட்டுவிட்டு தேவனை நம்புங்கள். அவர் ஜீவன் உள்ளவர். அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எந்த நேரத்திலும் எந்த வேளையிலும் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக காத்திருக்கிற தேவனாய் இந்த நாட்களே இருக்கிறார். ஏனென்றால் அவர்தான் இந்த நாட்களை உங்களை சிருஷ்டித்தார். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை இந்த நாட்களிலே எப்படியாக சந்திக்கிறார்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரும் சொல்லியா அந்த நாட்களை சந்திக்கிறார்? அப்படி அல்ல. அவர் தன்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை அங்கே இந்த நாட்களை நிறைவேற்றும்படியாக தகப்பனார் இந்த நாட்களில் எவ்வளவு ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதே விதமாக இந்த நாட்களில் நாங்கள் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே இந்த நாட்களில் பற்றாயிருக்கிற வேளையிலே அவர் மேலே அந்த நம்பிக்கையை வைக்கிற வேளையிலேயே தகப்பனாராகிய ஆண்டவராகிய இயேசு ராஜா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை கொண்டு வருவார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கொண்டு வருவார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொண்டு வருவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷன் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, தேவனுடைய அந்த விடுதலையும் தேவன் கொடுக்கிற அந்த காரியங்களும் இந்த நாட்களே அது நிரந்தரமாக இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதனாலே கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளே, நீங்கள் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் இந்த நாட்களிலே பற்றாயிருங்கள். ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தூடாக உங்களை இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களிலே
உங்களுக்கு தெளிந்த புத்தியை ஞானத்தை தந்து நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அதனாலே அருமை பிள்ளைகளே, கர்த்தரை நம்பி அவரோடு ஐக்கியப்படுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.